அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றும் முதல்வர் யார்? நாட்டோட 80வது சுதந்திர தினத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்ற போகிற முதல்வர் யார்? ஆன்சர் ஜோசப் விஜய். மே மாதம் 2026 மே மாதம் நடந்த தேர்தலில் ஜோசப் விஜய் தலைமையிலான டிவிகே ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற இந்த சுதந்திர தினத்தில் தமிழக முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15 சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் 8:45 மணிக்கு கொடியேற்றுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொடியேற்ற நடைமுறை அப்படிங்கிறது முதல்ல ஆளுநர்கிட்ட தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திமுக முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களோட தொடர் போராட்டம் காரணமாக 1974க்கு அப்புறம் முதல்வர்கள் தான் தேசிய கொடியை ஏற்றுறாங்க. குடியரசு தினத்தன்னைக்கு ஆளுநர்கள் ஏற்றுறாங்க. ஸோ 1974க்கு முன்னாடி சுதந்திர தினத்திலும் சரி குடியரசு தினத்திலும் சரி ஆளுநர்கள் தான் கொடியேற்றுவாங்க, ஓகேங்களா? ஸோ புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அந்த வரப்போகிற முதல்வரை வரவேற்கிறது யாருன்னா தலைமை செயலாளராக இருக்கிற சாய்குமார் தான் முதல்வரை வரவேற்று காவல்துறை அதிகாரிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். இந்த சுதந்திர தினத்தப்ப வழங்கப்படுற முக்கிய மாநில விருதுகள் அப்படின்னா தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, முதல்வரின் நல்லாளுமை விருது, சமூக நல சேவைக்கான விருது, சிறந்த மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கான விருதுகளை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அது என்னென்ன விருது யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நைட்டு வீடியோவாக போடுறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த ஆஃபரை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா மதிப்புள்ள 7 கொஷின் பேங்க்ஸை 1500க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். டெலிவரி சார்ஜ் 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7 புக்ஸை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக மட்டும் 1000 ருபீஸுக்கு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? 999க்கு வாங்கிக்கலாம். டெலிவரி சார்ஜ் 100 ரூபா, அது பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 1000 ருபீஸ் மட்டும்தான் புத்தகங்கள், ஓகேங்களா? இந்த 7 புத்தகங்களும் 1000 தான். 6th to 12th வரைக்கும் லைன் பை லைனாக லெசன் வைஸ் கொஷின்ஸ் இருக்கும். 25,000 கொஷின்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வராதிங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட்டோட முடிஞ்சிடும் ஆஃபரு. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு தான் இந்த சொல்லணும் அப்படின்ட்டு தான். 2வது கொஷின் பாருங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் கொடுக்குற விருதுகளை அறிவித்தாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 15 பேரை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். மற்ற பதக்கங்கள்லாம் நான் நைட்டு சொல்கிறேன், ஓகேவா? புலன் விசாரணை பணி மற்றும் சிறந்த பொது சேவைக்காக தேர்வாகி இருக்கிற 15 தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் விருதுடன் கூடிய பரிசு தொகை மற்றும் தங்கம் எவ்வளவு? ஆன்சர் என்ன? 8 கிராம் தங்கப்பதக்கம், ஓகேங்களா? 8 கிராம் தங்கப்பதக்கம் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய் ரொக்கமாகவும் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான பரிசு தொகை. ஸோ மொத்தம் 15 அதிகாரிகள்னு சொன்னோம். ஸோ அந்த 15 அதிகாரிகள் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு CJST டிஎஸ்பி, கும்மிடிப்பூண்டியோட டிஎஸ்பி இவங்க. நான் தமிழரசி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா திருவள்ளூரோட டிஎஸ்பி. கோ அழகுராஜ் கோவையோட ஆய்வாளர். தனுஷியா திருச்சி டிஎஸ்பி. சே லதா கோவை ஆய்வாளர், கோவையில் ஆய்வாளராக இருக்கிறாங்க. வி கோமதி ஸோ ஏடிஎஸ்பின்னு சொல்லலாம், சென்னையில் ஏடிஎஸ்பி, அதாவது துணைத் தலைவராக இருக்கிறாங்க. பெரம்பலூர் ஆய்வாளராக இருக்கவங்க மா சித்ரா. விழுப்புரம் ஆய்வாளராக இருக்கவங்க ரா வினிதா. கோ மகாலட்சுமி இவங்களும் ஆய்வாளர் தான். ஸோ சிவகங்கை. சா விஜயகுமார் டிசிபி திருநெல்வேலியில். அடுத்தது பொது சேவைக்கான முதல்வரின் காவல் பதக்கங்கள் 5 அதிகாரிகள். PC மோகன் திண்டுக்கல் சரகத்தில் டிஐஜி. தென் சண்முகப்பிரியா சென்னை எஸ்பி. CMR மணிமொழியன் டிஎஸ்பி சென்னையில். மதன்குமார் சென்னை ஆய்வாளராக இருக்கிறார் சென்னையில். மு ரவிக்குமார் தலைமை காவலராக இருக்கிறாரு கரூரில். ஸோ இந்த 15 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. மீதி பதக்கங்கள்லாம் நைட்டு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன், ஓகேங்களா?
ஸோ இந்த பதக்கம் வந்து மத்திய அரசு கொடுக்கறதுங்க. மத்திய அரசின் தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் பெற தேர்வாகி உள்ள அதிகாரியார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தேர்வாகியிருக்கார், அதனால தான் சொல்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1057 பேருக்கு வந்து காவல் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கான பதக்கங்கள் வந்து அறிவித்தாங்க. இந்திய அரசு சார்பில் 1057 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த 24 பேருக்கு வந்து பதக்கங்கள் கிடைக்கிது. அதில் ஒரு பதக்கம் தான் இது, குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம். ஸோ எம் தினகரன் அப்படிங்கிறவர் தேர்வாகியிருக்கார். அவர் வந்து சிஆர்பிஎஃப் ஆவடி காவல் பயிற்சி மையத்தோட துணைத் தலைவராக இப்போ இருக்கிறார். ஸோ இந்த பதக்கத்தோட ஃபுல் நேம் தான் தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய தினகரனோட சொந்த மாவட்டம் மதுரை தான். எதுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீர் சேமிப்பு மற்றும் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துறதுக்காகவும் பெருமளவில் மரக்கன்றுகளை நட்டு பசுமை அமைப்பை உருவாக்குனது. டெல்லியில் பணியாற்றிய போது சிஆர்பிஎஃப் படையின் நிர்வாகம் மற்றும் உளவு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் அப்படிங்கிறதால இதை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரை பற்றினது இது. அடுத்தது இந்த 1057 பதக்கம் சொன்னல, இந்த 1057 பதக்கம் வந்து அறிவித்தாங்க. அதை 24 அதிகாரிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆளை பார்த்துட்டோம், மீதி ஆளை பார்க்கலாம். ஓகேங்களா? தகைசால் பணிக்கான பதக்கம் 3 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. விஜய் ஆனந்த் கூடுதல் கண்காணிப்பாளர் பொறுப்பில் இருக்கார். ராமச்சந்திரனும் கூடுதல் கண்காணிப்பாளர் தான். எஸ் குமார் உதவி கமாண்டட்டாக இருக்கார். மெச்சத்தக்க பணிக்கான பதக்கம் அப்படிங்கிறத 17 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சிவசங்கரன், சோமசுந்தரம், கோவிந்தராஜு அப்படிங்கிறவங்க. துணை கண்காணிப்பாளர் சண்முகம். ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு மாலதி, மதன்குமார், மதிமாறன், சரஸ்வதி, மாரியப்பன், எஸ் லட்சுமி, ஜெயா பிரான்சிஸ், கோபால், விஏஏ லட்சுமி அப்படிங்கிறவங்களாம் கொடுத்துருக்காங்க. உதவி ஆய்வாளர் பாஸ்கர், செந்தில்குமார், சதுர்முகி இந்த 3 பேருக்கும் அறிவிச்சிருக்காங்க. உதவி கமாண்டண்ட்டாக இருக்கிற மணிமாறனுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி தீயணைப்புத்துறை மெச்சத்தக்க பணி அப்படின்னா குமாரேசன் ராஜு மாவட்ட உதவி அதிகாரியாக வேலை செய்கிறார். குமார் கலியமூர்த்தி இவரும் மாவட்ட அதிகாரியாக இருக்கிறார். ஊர்காவல் குடிமை பாதுகாப்பு படை அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் பொன்னுரங்கத்துக்கு பிரிவு கமாண்டண்ட்டில் இவர் வேலை செய்கிறார். அடுத்தது 4வது வினா, 2025-26 ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி எவ்வளவு கோடியாக உயர்ந்திருக்கு? 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி எவ்வளவு கோடியாக இருக்குது? 38,424 கோடி ரூபா. 38,424 கோடி ரூபா. இதை அறிவித்தவர் யாருன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் தான் அறிவிச்சிருக்காரு. ஏற்றுமதியோட வளர்ச்சி வீதத்தை பார்க்கணும் அப்படின்னா 2013-14 நிதியாண்டில் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி அப்படிங்கிறது 686 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த 10 வருஷத்தில் 5500% அளவுக்கு அது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இராணுவத்தை நவீனமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8.75 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பாதுகாப்பு அந்த கவுன்சில் இருக்குல்ல, தளவாட கவுன்சில், அது ஒப்புதல் கொடுத்துருக்கு. இந்தியாவில் ஜூலை மாதத்திற்கான மொத்த விற்பனை விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைஞ்சிருக்கு? ஆன்சர் என்ன? 9.78% குறைஞ்சிருக்கு. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, WPI. இது வந்து 9.78 குறைஞ்சிருக்கு. ஜூனில் 9.77% இருந்துச்சு. இப்போ 9.78% குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது 5.44% குறைஞ்சிருக்கு. ஜூனில் 5.49% இருந்துச்சு. எரிபொருள் மற்றும் மின்சாரம், ஸோ இதில் பணவீக்கம் வந்து 20.05% இப்போ இருக்குது. ஜூனில் 27.41% இருந்துச்சு. உற்பத்தி பொருட்களில் 8.29% இப்போ பணவீக்கம் இருக்குது. ஜூனில் 7.48 இருந்துச்சு. இப்போ உயர்ந்திருக்கு அது ஒன்று மட்டும். ஸோ இதில் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கச்சா எண்ணெய், உணவுப் பொருட்களின் விலையில் ஏற்பட்ட சரிவு தான் இந்த பணவீக்கம் குறைய முதன்மை காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பொருளாதார கொள்கை வந்து மாற்ற போகிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் மொத்த விற்பனை விலை குறியீட்டுக்கு பதிலாக உற்பத்தியாளர் விலை குறியீடு அப்படிங்கிறது முழுமையாக அமல்படுத்த போகிறாங்க. அதாவது WPI இப்போ போகிறதுக்கு பதிலாக ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட போகிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் சலுகை பரிமாற்ற வசதி மூலம் ஈர்க்கப்பட்ட அந்நிய செலாவணி தொகை எவ்வளவு? இந்திய ரிசர்வ் வங்கியின் சலுகை பரிமாற்ற வசதி மூலம் ஈர்க்கப்பட்ட அந்நிய செலாவணி தொகை எவ்வளவு? 5.43 லட்சம் கோடி. 5.43 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதன் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FCNR சேமிப்புகள்,
இது மூலமாக 5 லட்சம் கோடி. வெளிநாட்டு கரன்சி கடன்கள் இது 26,600 கோடி. வெளிப்புற வணிக கடன்கள் 16,618 கோடி. ஸோ இந்த திட்டத்தோட காலக்கெடு பார்த்திங்கன்னா எஃப்சிஎன்ஆர் சேமிப்புகளுக்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31 முடியுது. இந்த இசிபி எஃப்சிபிசி நிதி திரட்டும் பணிகள் டிசம்பர் 31 வரைக்கும் தொடரும் அப்படின்னு இருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது 67.48 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $707 பில்லியன். அடுத்தவினா இந்தியாவின் 5ஆம் தலைமுறை ஏஎம்சிஏ ரக போர் விமானங்களுக்கான என்ஜின்களை உள்நாட்டிலேயே கூட்டு தயாரிப்பு முறையில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்கள் எவை? ஆன்சர் என்ன? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ரோல்ஸ் ராய்ஸும் இப்போ இணைஞ்சு பண்ண போகிறாங்க. இந்தியாவில் உருவாக்கப்படுற இந்த பிரத்யேக மையங்கள் மூலமாக போர் விமான என்ஜின்களை வடிவமைப்பு, அதோட மேம்பாடு, உற்பத்தி, பரிசோதனை, பராமரிப்பு எல்லாமே உள்நாட்டிலே செய்வாங்க. இது எல்லாமே ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழே பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தி திறனை வலுப்படுத்தணும். எதிர்கால வணிக ரீதியான விமான போக்குவரத்து சாதனங்கள் தயாரிப்புக்கு இது வழியாக இருக்கும். நம்மளுடைய இன்கம் உயரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது கனடியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? கனடியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? ஸோ பென் ஷெல்டன் மற்றும் இகா ஸ்வியாடெக். ஓகேங்களா, பென் ஷெல்டன் மற்றும் இகா ஸ்வியாடெக். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் பென் ஷெல்டன் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு எதிராக விளையாடுறது யாருன்னா அமெரிக்காவோட பிராண்டன் நகஷிமா அப்படிங்கிறவங்கள ஜெயிச்சுட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த கனடியன் ஓப்பன் போட்டியில் கோப்பையை தக்க வச்சுக்கிட்ட 4வது வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆண்டி முறை, நோவாக் ஜோகோவிச், ரஃபேல் நடால்லாம் தொடர்ந்து கைப்பற்றியிருந்தாங்க. அதே மகளிர் ஒற்றையர் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போலாந்தோட இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்க கஜகஸ்தானை சேர்ந்த எலனா ரைஃபகினாவை ஜெயிச்சிருக்காங்க ஃபைனலில். ஸோ இவங்க ஜெயிக்கிற 26வது பட்டம் இது. இரட்டையர் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடவர் பிரிவில் ரஃபேல் மோடோஸ், அடுத்தது ஆர்லாண்டே லூஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் கேத்தரினா சினியாகோவா செக் குடியரசை சேர்ந்தவங்க, ஜாங் ஷூவாய் சீனாவை சேர்ந்தவங்க, இந்த கூட்டணி மகளிரில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த வினா தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்தும் சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி எப்போது நடைபெற உள்ளது? சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 2லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சென்னை நுங்கம்பாக்கம் STAT டென்னிஸ் வளாகத்தில் நடக்கும். இதுக்காக அரசு பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கு. தொழில்நுட்பம் இப்போது இதில் முறையாக எலக்ட்ரானிக் லைன் காலிங் தொழில்நுட்பம் பயன்படுத்த போகிறாங்க. எலக்ட்ரானிக் லைன் காலிங் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இதோட அமைப்பாளர்கள் அப்படின்னா தமிழ்நாடு டென்னிஸ் தங்க தலைவராக இருக்கிற விஜயபிரகாஷ் அமிர்தராஜ், விளையாட்டுத்துறை செயலாளராக இருக்கிற சந்தீப் நந்தூரி, STAT உறுப்பினர் செயலாளராக இருக்கிற ஜே மேகநாத ரெட்டி. இவங்க 3 பேரும் தான் இதோட அமைப்பாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஒன். ஸோ 1500 ரூபாய்க்கு ஆஃபரில் தான் அதுவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த புத்தகங்களை இப்போ சுதந்திர தினத்தை முன்னிட்டு 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1000 ரூபீஸுக்கு இந்த 7 புத்தகத்தையும் கொடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு 30-35 ஸ்டாக் தான் இருக்கும் செட்டாக. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 6th to 12th லெசன் வைஸ் லைன் பை லைன் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த 30 செட்டையும் நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருவோம். அதை விட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துட்டு நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா. நன்றி, வணக்கம்.